வணக்கம். வெங்கடேச ஈர்ப்புவிசை மின்சாரம் வெங்கடேச பால பிரைம் மூவர் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, தமிழ் மின்சாரம். இப்படித்தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஈர்ப்புவிசை மின்சாரத்தை எப்படி செய்வது, இது எந்த பாட புத்தகத்திலையும் கிடையாது. இது புதிய கண்டுபிடிப்பு. கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாகவே, ஒரு 10-20 ஆண்டுகளாகவே தமிழ் மெய்யியலில் ஏராளமான அறிவியல் செய்திகள் இருக்கின்றன. அதை பற்றி இப்போ நான் பேச நேரமில்லை. ஆகினால் நாம் எதிலிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சாச்சு. அது விரைவில் வரப்போகுது. இது தொழிலாக எப்படி கொண்டு வருது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் ஒன்று செய்கிறோம். இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராவிட்டின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஈர்ப்பு விசை மின்சாரம். இந்த கிராவிட்டியில் 2 இருக்குது. மைய நோக்கு விசை, மைய விலகு விசைன்னு இருக்குது. இந்த மைய நோக்கு விசையை பயன்படுத்தி நாம் மின்சாரம் எப்படி தயாரிப்பது? இது வெங்கடேசன் என்கிற விண்வெளி மருத்துவருடைய கண்டுபிடிப்பு. ஒரு ஏறத்தாழ 35 கண்டுபிடிப்பு ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியாக கண்டுபிடித்தவர். இவரை பற்றி இன்னும் மக்களுக்கு தெரியாது. இவர் உலகம் நாளும் சுற்றியவர், கட்டிட பொறியாளர், கிண்டி இன்ஜினியர் காலேஜில் படித்தவர். 220 தான் எழுதிய புத்தகத்தில் 220ஆம் பக்கத்தில் குறிப்பிடுறார். நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மனித சமுதாயத்துக்கு பயன்படுங்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 220ஆம் பக்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நான் கண்டுபிடித்த 2 இயந்திரங்கள் சொல்லியிருக்காரு. நான் கண்ட 220ஆம் பக்கத்தில் புவி ஈர்ப்பு சக்கரம், 220ஆம் பக்கத்தில் புவி ஈர்ப்பு சக்கரம்னு சொல்கிறார். இவர் எழுதிய புத்தகம் இதுதான். இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் கேள்வி. இது நான் செஞ்சு பார்த்து வெற்றி அடைஞ்சாச்சு. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். தமிழ் மின்சாரம்னு போட்டால் வரும். சென்ட்ரிபெட்டல் எலக்ட்ரிசிட்டி தமிழ் மின்சாரம், தமிழ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் வந்துடும். இப்போ நான் இது கொஞ்சம் இதனுடைய தமிழ் இருக்கிற மெய்யியல் என்னென்ன சொல்லுது, அந்த மெய்யியலை எப்படி அறிவியலாக மாற்றுவது. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்க ஆகார். செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல். ஆக நம்ம இயற்கையிலிருந்து ஆற்றலை எடுக்கணும். அதான் விஷயம். பூமி இருக்குது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா மின்சாரம் 2 வகையில் எடுக்கிறாங்க. எரிபொருளை பயன்படுத்தி எடுக்கிற மின்சாரம், இன்னும் வேகத்தை பயன்படுத்தி எடுக்கிற மின்சாரம். நான் வேகத்தை மட்டும் இங்கே பயன்படுத்துகிறேன். எரிபொருள் தீர்ந்து போச்சுன்னா நாம் செய்ய முடியாது, அது மறுசுழற்சி கொண்டு வர முடியாது. ஆனால் வேகத்தை நாம் வேகம் என்பது தீராதது. அது இயற்கையாக அசைவினால் ஏற்படக்கூடியது, அலைகளால் ஏற்படக்கூடியது, ஈர்ப்பால் ஏற்படக்கூடியது. இப்போ காற்று விசைன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று வெப்பத்தினால் வெப்பச்சலனம் ஏற்படுகின்ற காற்று வீசி அடிக்கிட்டே இருக்கும். அப்போ அது காற்றாலை மின்சாரம், அது ஒரு விஷயம். நான் சொல்வது கோள்கள் இயக்க விசை. இந்த கோள்கள் இயக்க விசையை பற்றி ஒரு 70-80 ஆண்டுகள் முன்பாகவே ஐரோப்பிய சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா கதைகள், புராண கதைகள், அங்கே ஐரோப்பியாவில் இந்த மாதிரி பல நாகரிகங்கள் இருக்கு இல்லையா. அந்த ஐரோப்பிய நாகரிகத்தில் சூரியனை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ஏதோ ஒரு எரிந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு விறகு போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க, வானத்தில் ஒரு பெரிய ஒரு அக்னி குண்டம் அப்படின்னு கற்பனை பண்ணுறாங்க. ஆனால் நமது நாட்டில் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய இந்த சங்க இலக்கியத்தில் சூரியன் செந்நாயிறு என்று பதிவு செய்திருக்கிறார்கள். செந்நாயிறுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. இது ஆங்கிலத்தை ரெட் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. அதை அந்த 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 செந்நாயிறு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் அவங்க இந்த மைய நோக்கு விசைனா என்ன, மைய ஈர்ப்பு விசைனா என்ன, தமிழர்கள் எப்படியெல்லாம் அறிவில் சிந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000, 30,000, 40,000, 50,000 ஆண்டுகள் ஒரு தெளிவு இல்லாமல் இப்படி பதிவு செய்ய முடியாது. இப்போ 1600 தான் நியூட்டன், 1650 நியூட்டன்லாம் வர்றாங்க. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் 1905, 1905, 6, 7 வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் இதெல்லாம். ஆனால் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சோழ நாட்டில் இருக்கிற மக்கள், அப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது, இது படர்ந்து விரிந்து நெடிந்து
குமரிக்கண்டத்திலிருந்து இமயமலை வரைக்கும் அப்படியே எங்கேயோ பறந்து கிடந்திருக்கிறது. நான் சொல்வது 2000 ஆண்டுகள் முன்பாகவே. ஆக அப்போ இருந்து அந்த தமிழ் மெய்யியல் மாந்தர்கள் உலகம் பூரா அவங்க பரவி வந்திருக்கிறாங்க. இதுலேருந்து போனதான் அனைத்துமே. அதனால இந்த பழம்பெருமையை பேசுவதை விட செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஈர்ப்பு விசை மின்சாரத்தை நாம் கொண்டு வந்துட்டோம். ஈர்ப்பு விசை மின்சாரம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 2 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன பொருள், இது வந்து ஒரு பெரிய பொருள், இது சின்ன பொருள். இது பெரிய பொருள், இது சின்ன பொருள். இந்த பொருளை விட இது வந்து 50 மடங்கு கனமானது. சின்ன பொருள் வந்து பெரிய பொருளை தூக்காது. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சின்ன பொருள் பெரிய பொருளை தூக்கும் என்று சொன்னால் நெம்புகோல் விதியை பயன்படுத்தினாங்க. நெம்புகோல் விதியை பயன்படுத்தி தான் கட்டடங்கள் நிறைய தமிழ் மெய்யியலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டடங்கள் தான். எல்லாம் எங்கே பார்த்தாலும் கட்டடம், கோபுரம் மாதிரி பூச்சியாக இருக்கும். முக்கோண வடிவத்தில் கட்டடம் கட்டும். இன்றைக்கும் தமிழ் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மணலில் வீடு கட்டும் பொழுது, ஆற்றோரத்தில் வீடு கட்டும் பொழுது, மணலோரத்தில் வீடு கட்டும் பொழுது, விளையாட்டு மணல் வீடு கட்டுவாங்க. விவரமான குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கூச்சி மாதிரி அப்படி செஞ்சு அழகாக கோபுரம் மாதிரி செஞ்சுவாங்க. கொஞ்சம் ஆட்கள் குறைவாக இருக்கிற குழந்தை வந்து ஒரு ஓட்டை வச்சு செய்யும். கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக அறிவாற்றல் அதிகமாக இருந்தால் 2 நுழைவை வச்சு செய்வாங்க. இன்னும் அதிக ஆற்றல் இருக்கிற குழந்தைகளாக 4 நுழைவை வச்சு செய்வாங்க. அது பிறவிலே இருக்கிற தன்மையாகும். ஆக தமிழர்களாகவே உயரமானவங்க, அறிவில் உயரமானவங்க, ஆற்றல் உயரமானவங்க. அவங்க வந்து பறந்து எங்கேயும் மற்ற கோள்களிலிருந்து வந்தவங்க. நாம் கோள்களுக்கு செல்ல வேண்டும், உயர்ந்து செல்ல வேண்டும், 7ஆம் அறிவை பெற வேண்டும் என்ற சிந்தனை அந்த மரபணுவில் இருக்குது. இதை பார்த்துட்டு கற்றுட்டு போனவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. ஆக பார்த்தீங்கன்னா இந்த நெம்புகோல் விதியை பயன்படுத்தி தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்க முடியும். மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த அரசர் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருக்க முடியும். அவர் மகன் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்க முடியும். இன்றைக்கும் 1000 ஆண்டுகள் 1200 ஆண்டுகள் நிலைத்து நிற்குது. கரிகால் பெருவளத்தன் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்லணை கட்டியிருக்காரு. இப்படிலாம் கல்லை பற்றியும் தொழில்நுட்பத்தை பற்றியும், நீர் மேலாண்மை, கட்டட மேலாண்மை, வானியல் மேலாண்மை, அப்புறம் வந்து கருவி மேலாண்மை, இதெல்லாம் தெரியாமல் ஒரு 500-600 கருவிகள் இல்லாமலாம் உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் கோயில் கட்டியிருக்க முடியாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவன்கல் முறைன்னு சொல்லுவாங்க. பல காலத்தில் கவன்கல் முறை இருந்தது. இந்த கவன்கல் முறை ஒரு போர் முறைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. மக்களை காப்பாற்றுவதற்கும், விலங்கிலிருந்து காப்பாற்றுவதற்கும், விளைச்சல் பயிர்களை காப்பாற்றுவதற்கும், விளைச்சல் பயிர்களை வந்து விலங்குகள் மேய்ந்து விடாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்புக்காக கவன்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அது போருக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. யானைகளை வந்து விரட்டுவதற்கும், யானைகள் எடுத்து போரிடுவதற்கும் கவன்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ இந்த செந்நாயிற்று செலவு சூரியனை பற்றி இவர் என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க? செந்நாயிறு என்று சொன்னால் ரெட் ஜெயின்ட் பேர். அது எதிர்காலத்தில் செம்பூதமாக இருந்து, இப்போ செம்பூதமாக இருக்குது, கடைசியில் அது வந்து கரும்பூதமாக மாறி மற்ற கோள்களை சாப்பிட்ரும். அதுதான் விஷயமே. அதெல்லாம் அப்போ அழிவு வரத்தான் போகிறது. ஆக பாடியவர் யாருன்னு கேட்டீங்க, அந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாடியவர் உறையூர் முதுகண்ணன் சாத்தன், பாடப்பட்டவன் சோழன் நலங்கிள்ளி, திணை பாடன் திணை, துறை இயன்மொழி, சிறப்பு தலைவனின் இயல்பு பற்றி கூடுதல். அதாவது பார்த்தீங்கன்னா செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும், பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும், வலி திரி தரு திசையும், வரிதி நிலை இயக்காயமும் என்றிவை சென்றளந்து அறிந்தார் போலே என்றும் இணைத்தென்போரும் உளரே அனைத்தும் அறிவறிவாக செறிவினையாகி களிறுகவுள் அடுத்த எரிதல் போல ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட யாங்கனும் பாடுவர் புலவர் கூம்போடு மீப்பாய் களையாது மிசை பரந்தோண்டாது புகார் புகுந்த பெருங்கலன் தகார் இடைப்புலப் பெருபடி சுரியும் கடல்பல் தாரத்த நாடு கிளவோயே என்று வருகிறது. ஆக 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐரோப்பிய புராண கதைகளில் சூரியன் செந்நாயிறு என்பது ஏதோ எரிக்கிறாங்க. எப்படி நம்ம கோயிலில் மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா விறகு மூட்டி நெருப்பு குண்டை இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்புன்னா, அந்த செந்நாயிறு என்கிற அந்த சிகப்பு சூரியன், சிகப்பு ஒளி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கோல் மீன், நாள் மீன் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மின்னல் அடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு சொல்லுவாங்க. மின்னல் அடிக்காததுக்கு பிளானட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
ஆகவே வெளிச்சம் தரக்கூடியதெல்லாம் நட்சத்திரம், வெளிச்சம் தராதெல்லாம் கோள்கள்லாம் பகுத்து பார்த்துருக்குறாங்க தமிழ் மெய்யியல் அறிவாளர்கள். ஆக அந்த விண்வெளி கோட்பாட்டில் எவ்வளோ ஒரு ஆழமான புலம் இருந்திருக்காங்க பாருங்கள். ஆக இதை வைத்து கொண்டு தான் நான் அந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்துக்கான கருவி வடிவமைக்கப்பட்டது. இப்போ அந்த கருவி எப்படி வடிவமைச்சிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் கூட செய்ய முடியும். நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். ஒரு 50,000 செலவு, அதிகபட்சமாக 50,000 செலவாகும். 5 பேர் 6 பேர் சேர்ந்து செய்ய முடியும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே 48 வோல்ட் உள்ள மின்கலம், 48 வோல்ட் உள்ள ஒரு மின்கலம், 30 ஆம்பியர் இருந்தால் போதுமானது. 30 அல்லது 35 ஆம்பியர் வச்சுக்கலாம். நீங்கள் 12 வோல்ட் 12 வோல்ட் 12 4 12 வச்சுக்கலாம், 30 ஆம்பியர் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்படுத்தி வேகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு கருவி. அது பார்த்தீங்கன்னா இஎஸ்சிம்பாங்க, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த முடுக்கு விசை, இந்த த்ராட்டல்னு சொல்லுற முடுக்கு விசை, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்காந்த உந்தி. இந்த மின்காந்த உந்தின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர் மின்சாரத்தில் ஓடக்கூடிய டிசி மோட்டார், மின்காந்த உந்தி. இது பார்த்தீங்கன்னா நிலைக்காந்தம் வச்சுருப்பாங்க. இதில் நியோடைமியம், அதாவது நியோடைமியம் காந்தம், தூய்மையான இரும்பு, தூய்மையான போரான், நிக்கல் போரான்னு சொல்லுவாங்க இல்லையா, போரான் ஒரு வகையான தாது, நிக்கல்ங்கிற ஒரு தாது, இதெல்லாம் சேர்ந்து கலந்த மினுமினு இருக்கிற அந்த நியோடைமியம்ங்கிற அந்த வெள்ளை காந்தம், சில்வர் மாதிரி இருக்கும், அந்த காந்தத்தை இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் இரும்பு வட்டக்கல், அப்புறம் மின்சாரத்தை உற்பத்திக்கின்ற மின்னாக்கி. இது 3000, 4000, 5000, 8000 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய சுழல் வேகம் பார்த்தீங்கன்னா 1200. இதனுடைய மோட்டாருடைய சுழல் வேகம் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸு, 1000 வாட்ஸ் எரிதிறனுடைய ஒரு மோட்டாரு. இது வந்து ஒரு 6000 வரும். மற்றெல்லாம் சேர்ந்து மோட்டார் ஒரு 15,000 வரும், கல் ஒரு 5000 வரும், மின்னாக்கி வந்து ஒரு 5000 வரும். எல்லாம் சேர்ந்து அப்புறம் கால் கை இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வரும். இந்த மோட்டார் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயன்படுத்தலாம். இன்னொரு மோட்டார் வச்சுட்டிங்கன்னா 12 மணி நேரம் 20 மணி நேரம் பயன்படுத்த முடியும். அது அதிகமான செலவு பார்த்திங்கன்னா 60,000க்கு மேலே வராது. இதுதான் விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 220 வோல்ட் வெளியே போகும், அது 50 வோல்ட் திருப்பி உள்ளே கொடுத்துடலாம். அப்போ 170 வோல்ட் பயன்பாட்டு கொண்டு வந்துடலாம், 50 வோல்ட் திருப்பி கொடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான மின்மாற்றி வைக்கணும். மின்மாற்றி ஒரு 12 கிலோ இருக்கணும். மின்மாற்றி நல்லா பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 60 வோல்ட் வர மாதிரி இருக்கணும். உங்களுக்கு 35 ஆம்பியர் வர மாதிரி மொத்தமாக கம்பி போடணும். 1.25 mm போடணும். 12 mm 10 mm அந்த கனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நூல் கனம் அல்ல 8 நூல் 10 நூல் கனம் இருக்கணும். 1 mm 2 mm சொல்கிறாங்க இல்லையா, குறைஞ்சபட்ச 2 mm திக்னஸ், 1.25 mm 1.5 நூல் கணத்தில் ஏது கம்பி இருக்கணும். 1.5 நூல் கணம் 1.5 mm சொல்கிறோம் இல்லையா, அந்த 1.5 mm கனமாவது அந்த கம்பி இருந்தால் தான் உங்களுக்கு ஆம்பியர் நல்லா வரும், நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதுதான் நாம் வந்து அந்த இயற்கையான அந்த இயற்கை சக்தியிலேருந்து இருக்கிற மின்சாரம், இந்த ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வற்றாத ஃபோர்ஸ். இதுக்கெல்லாம் எங்கிருந்து எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கவன்கல் முறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கவன்கல் முறை இதுதான் கவன்கல் முறை. அப்புறம் இந்த சின்ன கல் நம்ம எல்லாம் விளையாண்டு பயன்படுத்துவோம், வேகம் போட்டு சுற்றுவோம், விட்டோம்னா பறந்துட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இரும்பு வந்து சின்ன இரும்பு தூக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சாதாரணமாக இப்படி பார்த்தீங்கன்னா தூக்காது. சாதாரண இப்போ 2 இருக்குது பாரு, தூக்காது, துட்ட கீழே இறங்கி. இப்போ நெம்புகோல் விதியை பயன்படுத்தி சின்ன பொருள் பெரிய பொருள் தூக்குங்கிறது தான் நெம்புகோல் விதி. இப்போ நெம்புகோலை பயன்படுத்தி இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சோண்டு நூல் இப்படி நீட்டி விட்டுட்டு இப்படி சுற்ற ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் அப்படி நிற்கிது. நல்லா வேகமாக சுற்றுறோம்னா மேலே ஏறிடுது, வேகத்தை விட்டோம்னா கீழே இறங்குது. இதுதான் நெம்புகோல் விதி. இதுதான் கடுவிசை கவன்கள், கடுவிசை கவன் சொல்லுவாங்க. புறநானூற்றில் பார்த்தீங்கன்னா இந்த புறநானூற்றில், அப்புறம் மலைபடுகராத்தில் இதெல்லாம் வருது, அகநானூரில் வருது. அகநானூரில் கவன்கள் வருது, மலைபடுகராத்தில் கவன்கள் வருது. அப்புறம் கவன் ஊமில் கடுங்கள்னு சொல்கிறாங்க. கவன் ஊமில் கடுங்கல் அது யானை இரட்டுவதற்காக அந்த கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கவன் ஊமில் கடுங்கல் எதற்குன்னு கேட்டிங்கன்னா யானை விரட்டுவதற்காக. அதே நேரத்தில் அகநானூறு குறிஞ்சி திணையில் பார்த்தீங்கன்னா 292வது பாடல், அகநானூரில் 292வது பாடலில் யானை விரட்டுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இரவில் மேயல் மருவும் யானை கால்வல் இயக்கம் ஒற்றி, இரவில் மேயல் மருவும் யானை கால்வல் இயக்கம் ஒற்றி நடுநாள் வரையடை கழுதின் வன்கை காணவன்.
வன்கை காணவன் கடுவிசை கவன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புறநானூற்றில் 292 வாடலில் கடுவிசை கவன்கிறாங்க. அந்த விசை இந்த கவன்களோட விசை வந்து கடுமையாக இருக்குங்கிறாங்க. கடுவிசை கவன்கள் எரிந்த சிறுகள், கடுவிசை கவன்கள் எரிந்த சிறுகள் உடுவுறு கணையின் போகி. உடுவுறு கணைன்னு கேட்டிங்கன்னா இந்த வானத்தில் 2 நட்சத்திரம் பறந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி கணை மாதிரி சொல்லுன்னு அது போகுது. எது அந்த கல் அவ்வளோ வேகத்தில் சீறிட்டு போகுது. போய் சாரல் மலைச்சாரல் இருக்கக்கூடிய வேங்கை விரியினர், அந்த வேங்கை பூவெல்லாம் சிதைக்குது. பிறகு தேன் கூட்டையெல்லாம் சிதைச்சிட்டு போய் பலாப்பழத்தின் பழவின் பள்ளத்தில் தங்கும் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா மலைபடு கடாத்தில் மலைபடு கடாம் 205வது பாடலில் அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை பகல் நிலை தளர்க்கும் கவன் ஊமில் கடுங்கள்ங்கிற இந்த ஒரு இடத்துல வந்து கடுவிசை கவனின் அப்படிங்கிறாங்க. கடுமையான விசையுடைய கவனிலிருந்து போகக்கூடிய கல்லை பற்றி எழுதுறாங்க. அப்போ இந்த கடுவிசைனா பொறியினுடைய வேகத்தை பற்றி எழுதுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல் பருமனை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம் வடிவமைக்கப்பட்டது. ஆக ஈர்ப்பு விசை மின்சாரம் வந்து இது வந்து கோள்களில் வேலை செய்யும், நிலாவில் வேலை செய்யும், எதில் வேணாலும் வேலை செய்யும். விட்டிங்கன்னா வேகத்தை குறைச்சிங்கன்னா அது கீழே இறங்கும், வேகத்தை கூட்டினீங்கன்னா அது மேலே இருக்கும். இது அற்புதமான ஒரு மிகப்பெரிய இது விளையாட்டை எல்லாரும் செஞ்சு பார்த்துருப்பாங்க. இது வந்து 10,000-20,000 ஆண்டுகளாக தமிழ் மரபில் இருக்குது. அதனால தமிழர்கள் சொன்னாலே அவங்க நிறைந்த அறிவாளிகள் என்று பொருள் புரிந்திருக்கணும். சோம்பேறிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகள், சோம்பேறிகள், அப்புறம் வந்து மதவாதிகள், அப்புறம் அரசியல்வாதிகள், அப்புறம் வந்து சாதியவாதிகள், உழைப்பை நம்பாதவர்கள் தான் வந்து தமிழ் இருக்கிற மெய்யில் திருடிட்டு வயிற்று பிழப்புக்காக நாயும் பிழைக்கும் இந்த பிழப்பு நத்தி பிழைப்பது ஒரு பிழைப்பா என்று கவிஞர்கள் கேட்பார்கள். அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம பற்றி பேசணும் அவசியம் இல்லை. அது மனிதனுடைய இயல்பு. இயற்கை எப்பவுமே அழிவு நோக்கி சொல்லும், நாம் ஆக்கத்தை நோக்கி சொல்ல வேண்டும். அறிவு அற்றங்காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளடிக்கலாக ஆரம்பார். திருவள்ளுவர் அறிவை கருவியாக மாற்றணும்னு சொல்லுவார், விழித்து கொண்டால் கருவியாக மாற்றணும்னு சொல்லுவார், இயற்கை சட்டத்தை பார்த்து கருவி செய்யணும்னு சொல்லுவார். அப்புறம் ஆகாறு அளவெட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகல கரைம்பார். அப்புறம் அதாவது நல்லவையாமும் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு அப்படி ஊழலில் சொல்லுவார். இப்படியெல்லாம் அந்த கருத்து பார்த்ததை வெங்கடேசனுடைய கருத்துக்களை நாம் வந்து மின்சாரமாக மாற்றியிருக்கோம். ரொம்ப எளிமையானது, எல்லாரும் செய்யக்கூடியது. 4 வகை மெய், நிறைய மெய்யில் எடுத்தாலும் 4 வகை மெய்யில் வந்து இந்த கருத்துக்கு போதுமானது. ஆயிரக்கணக்கான மெய்யியல் கருவிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான பொறியியல் கருவிகள் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய யூகத்தில் கற்பனையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1000 கருவிகளாவது இவங்க செஞ்சுருக்காங்க. தமிழர்கள் 1000 கருவிகளாக 50,000 ஆண்டுகளுக்குள்ள 1000 கருவிகளாக செஞ்சுருக்கிறாங்க. பல கருவிகள் வியப்பாக இருக்கிறது. எல்லாம் கருத்து வடிவில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கொண்டு 4 தலைப்பு. அகநானூரில் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் புறநானூரில் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்து இதில் 4 தலைப்பு பெருந்தலைப்புன்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர் கவன்கல் முறை 1, தமிழர் மண்பாண்ட முறை 2, தமிழர் எண்ணெய் செக்கு முறை 3, தமிழர் வானவியல் கோட்பாடு. இந்த 4 இருந்து தான் கருத்தில் எடுத்துக்கிட்டேன். முயற்சி செய்யுங்க, வெற்றி அடைங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். பூமியில் பிறந்துட்டோம், ஏதாவது மக்களுக்கு செஞ்சுட்டு போகணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா. தமிழ் மெயிலுக்கு வந்து மதம் கிடையாது, தமிழ் மெயிலுக்கு வந்து சாதி கிடையாது, தமிழ் மெயிலுக்கு வந்து உள்நோக்கமான அரசியல் கிடையாது. இங்கே பண்டமாற்று முறை, அப்புறம் குருகுல கல்வி முறை, அப்புறம் வந்து குடவோலை முறை, இதுதான் இயற்கை சட்டம். இந்த இயற்கை சட்டங்களை புரிந்து கொடுத்து மனிதன் வாழ வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் கூர்ந்து இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கிக்கங்க. நீ வறுமை என்பது இல்லை, இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் ஓலாதவர். அதனால் அல்கொண்டு சிந்தித்து இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை எல்லாம் செய்து வெற்றி அடையணுமான்னு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு வந்து காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சிருக்கிறேன். பேட்டன்ட் நம்பரு விண்ணப்ப எண் வாங்கியாச்சு, தற்காலிக எண் வாங்கியாச்சு. நீ நிரந்தர எண் வாங்கிறதுக்கு ஒரு 18 மாதம் ஆகலாம். ஆகினால அனைவரும் சிந்திச்சு ஈர்ப்பு விசை மின்சாரத்தை செய்து உலகமெங்கும் கொண்டு போகிற முயற்சி செய்யுங்க.
விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.